ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கந்தல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம வந்து இப்போ பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். அதுக்கான ஸ்கூல் புக்கில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு கிளாஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா, எல்லோரும் என்ன ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கை வச்சு கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. பட் வந்து ஸ்கூல் புக்கவே வச்சு கிளாஸ் எடுக்கிறது வந்து ஒரு மெயினான சோர்ஸாக பண்ண முடியாதுங்க. அது வந்து வேணால் அடிஷ்னலாக பண்ணலாம். சரிங்களா? மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ் வச்சு தான் கண்டிப்பாக படிக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, குரூப் 4 தாண்டி நம்ம எந்த எக்ஸாம் எழுதுனாலும் கண்டிப்பாக சிலபஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகும். சரிங்களா? குரூப் 4லேயே சிலபஸை தாண்டி, அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி விஷயங்கள் கண்டிப்பாக வரலாம். சரிங்களா? வர முடியாதுன்னுலாம் நம்ம சொல்லவே முடியாது, பட் வரலாம். அப்படிங்களா? அதுக்காக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கை மட்டுமே படிக்கிறது வந்து ஒரு 80 to 90% ஓகேங்க. மீதி இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து சேர்த்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னென்ன வீடியோ கிளாஸஸ் போட போகிறோமோ அதுக்கு ஸ்கூல் புக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் அது ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையும் ஒரு கிளான்ஸ் இனிமேல் பார்த்துட போகிறோம். சரிங்களா? ஓகேங்க. ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஷெட்யூல் வந்து இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சிலர் அப்பப்போ புதுசாக பார்க்குறதுனால தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளில் வந்து நம்ம சேனலில் அன்னன்னைக்கு என்னென்ன வீடியோ அப்லோட் ஆகுதோ, சரிங்களா, அதுக்கான டெஸ்ட்டு வந்து அன்றைக்கே கண்டக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து பாலிட்டி வீடியோஸ் அப்லோட் ஆகுது அப்படின்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கு பாலிட்டிக்கான டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் அப்டேஷன் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ரைட். படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசியலமைப்பு உருவான வரலாறு எங்கே இருக்குது அப்படின்னா 12th பழைய ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. சரிங்களா? நம்ம கிளாஸில் பார்த்த அளவுக்கு இன்டெப்த்தாக இருக்காது, பட் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும், பட் அங்கே இருக்கிற மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே இருக்காது. அது ஒன்று தான் ட்ராபேக். சரிங்களா? ரைட். ஒழுங்குமுறை சட்டம் 1773. சரிங்களா? இந்த ஒழுங்குமுறை சட்டம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வணிக குழுவின் அரசியலமைப்பு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம். சரிங்களா? இதுதான் வந்து வணிக குழுவுக்கு போடப்பட்ட முதல் சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆண்டுதோறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வணிக குழு உறுப்பினர்கள் வச்சு வணிக குழு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வணிக குழுவின் அலுவல்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து அவங்களோட பதவி காலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னா, 3 மாகாணங்கள் தனித்தனியாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அவை ஒவ்வொன்றும் தாய்நாட்டுக்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கடமைப்பட்டிருந்தாங்க. இதுதான் பேசிக். சரிங்களா? இது ஹிஸ்ட்ரி புக் அப்படிங்கிறதுனால ஹிஸ்ட்ரி ஓரியன்டாகவே இருக்கும். நமக்கு பாலிட்டி ஓரியன்டாக என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். இங்கே பாருங்கள், 1773 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வணிக குழு வந்து அவசர கடனுதவி கேட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நாடியது. சரிங்களா? அப்போ யார் அங்கே பிரதமர் அப்படின்னா, நார்த் பிரபு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தேர்வு குழுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. அதை பேஸ் பண்ணி தேர்வு குழு அளித்த அறிக்கையே ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட ஒரு முக்கிய காரணம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் விதிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒழுங்குமுறை சட்டம் வணிக குழுவில் அரசை இந்தியாவில் தாய்நாட்டிலும் மாற்றி அமைத்தது. சரிங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஓராண்டிலிருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. சரிங்களா? ஆக்சுவலி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்கும். ஒரு சில புக்கில் 5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்கில் 4 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவர்களில் 4 ஒரு பகுதியினர் ஆண்டுதோறும் ஓய்வு பெறுவர். சரிங்களா? 1/4 வந்து பண்ணிடுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓய்வு பெற்றவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியை இழந்தவர்கள். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஓய்வு பெற்றவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியை இழந்தவர்கள் ஆவார். ஓகேவா? ரைட். அது அடுத்து பாருங்கள், வங்காளத்தின் ஆளுநர் இனி வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருப்போம். அன்படி முதல் தலைமை ஆளுநர் வந்து வாரன் ஹேஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ரைட். அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர், அதுதான் வங்காளத்தின் தலைமை ஆளுநர். சரிங்களா? வங்காளத்தின் ஆளுநரை வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் சொல்கிறோம், இல்லைன்னா தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வந்தவர் முதல் வாரன் ஹேஸ்டிங். சரிங்களா? அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தலைமை ஆளுநர் வழியாக 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு வந்து போடப்பட்டது. அதே மாதிரி பெரும்பான்மை முடிவுபடியே அரசு செயல்பட வேண்டும். சரிங்களா? பெரும்பான்மை முடிவுபடியே அரசு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலைமை ஆளுநருக்கு முடிவு செய்யும் வாக்குரிமை வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப அது இருக்கலைங்க. ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா, 4 பேர் கொண்ட குழு இருக்குங்களா, அதில் 3 பேர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தலைமை ஆளுநரால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா அங்கே பெரும்பான்மை முடிவுபடியே அரசு செயல்பட வேண்டும் வேறு அவங்க மென்ஷன் பண்ணதுனால இந்த ஒரு டிராபேக் வந்து இருந்தது. சரிங்களா? ரைட்.
அடுத்தது பாருங்கள், தலைமை ஆளுநர் மற்றும் ஆலோசனை குழுவிற்கு போர், அமைதி, உடன்பாடு போன்ற விவகாரங்களில் மற்ற மாகாணங்களை கட்டுப்படுத்த அதிகாரம். மற்ற மாகாணங்கள், சரிங்களா, அதாவது மற்ற மாகாணங்கள்னால் பாம்பே, மெட்ராஸ், சரிங்களா, இவங்களை கட்டுப்படுத்த அதிகாரம் கொடுத்தாங்க. எதில்? போர், அமைதி, உடன்பாடு, சரிங்களா. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணல, சரிங்களா. கரெக்டாக வந்து யாருமே இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணல. ஓகேவா, ரைட். அதே மாதிரி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1774 வந்து உருவாக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் 1+3, ஒரு தலைமை நீதிபதி 3 துணை நீதிபதிகளும் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லைங்களா. ரைட், அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அந்த தலைமை நீதிபதி யாருங்க? சார் எலிஜா இம்பே, சரிங்களா. ரைட், அந்த தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் எலிஜா இம்பே. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தலைமை ஆளுநர், ஆலோசனை குழுவின் உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட வணிக குழுவின் பணியாளர்கள் எவரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பரிசு பொருட்கள், நிதி வெகுமதிகள் போன்றவற்றை பெறுவதற்கு இச்சட்டம் தடை விதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாருமே பரிசு பொருட்களோ வெகுமதியோ எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், சரிங்களா. அடுத்தது சட்டத்தின் நிறை குறைகள். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சட்டத்தில் என்ன நமக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக குழுவின் அலுவல்களை நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தமே ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கியத்துவம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்பெனி மட்டும்தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி கேள்வி கேட்க ஆளே இல்லாமல் இருந்தது. பட் இந்த சட்டம் போட்டதுக்கப்புறம் பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் கீழே அந்த கம்பெனி போயிடுச்சு, சரிங்களா. ரைட். இங்கிலாந்து நாடாளுமன்றம் இந்திய மக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ளது என்பதை இந்த சட்டம் வெளிப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ரைட். வணிக குழுவின் தன்னிச்சையான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தமையே சட்டத்தின் மிகப்பெரிய நிறை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், சரிங்களா. வணிக குழுவின் தன்னிச்சையான ஆட்சி, சரிங்களா. அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ரூல் பண்ணுறதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதாக இருந்தாலும் ரூல்ஸ் படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவின் எதிர்கால நிர்வாகத்துக்கும் சட்டங்களுக்கும் ஒரு வரை சட்டமாக இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது, தலைமை ஆளுநருக்கு போதிய அதிகாரம் அளிக்கப்படவில்லை. அதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன பண்ணியிருப்பாங்க? 1781 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். அந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் பற்றிலாம் இங்கே இல்லைங்க. தீர்வு சட்டம் பற்றிலாம் ஸ்கூல் புக்கில் கொடுக்கல, சரிங்களா. இவங்க டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிட் இந்திய சட்டத்துக்கு போயிட்டாங்க, சரிங்களா. இங்கே பாருங்கள், ஆலோசனை குழுவிற்கு உச்ச அதிகாரம் அளிக்கப்பட்டமையால் தலைமை ஆளுநரின் முடிவுகளை அது அவ்வப்போது தடை செய்து நிர்வாக முடக்கத்துக்கு வித்திட்டது. இதுதான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து பிரச்சனையாக இருந்தது, சரிங்களா. ரைட். அடுத்தது பாருங்கள், 1787 பிட் இந்திய சட்டம், சரிங்களா. 1784 பிட் இந்திய சட்டம். ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஸ்கூல் புக் ஹிஸ்ட்ரி புக் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது இருக்கும். நம்ம வந்து பாலிட்டி சம்மந்தப்பட்ட மட்டும் பார்த்துக்கலாம், சரிங்களா. ரைட். பிட் இந்திய சட்டம் 1784. இந்த பிட் இந்திய சட்டம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்திலேருந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வாரணாசி வேலையை விட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த பிட் இந்திய சட்டம் தான் இல்லைங்களா. ரைட். இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1784 ஜனவரி மாதம் இளைய பிட்டன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த சட்டத்தை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, சரிங்களா. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்தியாவுக்கான வரைவு மசோதாவை கொண்டு வந்தார், சரிங்களா. இது கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. 7 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. 1784 ஆகஸ்டில் அரசு ஒப்புதல் வழங்கப்பட்டது, சரிங்களா. ஆகஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்து வருது. இந்த சட்டமே பிட் இந்திய சட்டம் என புகழ் பெற்றது, சரிங்களா. ரைட். இதில் என்ன விதிமுறைகள் இருந்தது அப்படின்னா 6 உறுப்பினர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம். ஆல்ரெடி இயக்குனர் குழு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கட்டுப்பாட்டு வாரியம் இங்கிலாந்து அரசால் நியமிக்கப்பட்டது. இயக்குனர் குழுவில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை, சரிங்களா. இந்த இந்திய நிர்வாகத்தில் இச்சட்டம் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்தது. தலைமை ஆளுநரின் அவை உறுப்பினரின் எண்ணிக்கை 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டது. இதில் படைத்தளபதியும் சேர்த்திக்கிட்டாங்க, சரிங்களா. ஆல்ரெடி ஆலோசனை குழுவில் 4 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த 4 பேரில் 3 பேராக மாற்றிட்டாங்க, சரிங்களா. அடுத்தது, அயலுறவு கொள்கையை பொறுத்தவரை பிட் இந்திய சட்டம் சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு இரட்டை ஆட்சியை வந்து கொடுத்தது இல்லைங்களா. ஒரு விதமான இரட்டைத்தன்மையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இயக்குனர் குழுவின் கட்டுப்பாட்டில் வணிக நடவடிக்கை. இயக்குனர் குழு என்ன பண்ணும்? வணிக நடவடிக்கையை பார்த்துக்கணும். அதுவே வந்து கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நடவடிக்கையை பார்த்துக்கணும். ஓகேவா, ரைட். அரசின் பிரதிநிதியாக கட்டுப்பாட்டு வாரியமும் வணிக குழுவின் அடையாளமாக இயக்குனர் குழுவும் திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வார்னாஸ்டிங் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஆக்சுவலி அதுக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து இதுவும் திருப்பி இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்கும், சரிங்களா. பட் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால அது காமிச்சிடுறேன். இங்கே 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம். இதில் பார்த்தீங்கன்னா 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வணிக குழுவின் பட்டயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இல்லைங்களா. எவ்ரி 20 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து லைசன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுபடி முதலாக போடப்பட்ட சட்டம் 1773. அதுக்கு அடுத்தது வந்தது 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இல்லைங்களா. செகண்டாக போடப்பட்டது.
சரி, அதாவது நம்ம ஒழுங்குமுறை சட்டம் 1773 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரினிவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி ஃபஸ்ட்டு போடப்பட்ட பட்டய சட்டம் தான் 1793 ஆண்டு போடப்பட்ட பட்டய சட்டம். சரிங்களா? ரைட். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1813 ஆண்டு பட்டய சட்டம் போட்டிருக்காங்க. இங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சொன்ன மாதிரி கல்வி வளர்ச்சிக்காக வணிக குழு ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலும் 20 ஆண்டுகளுக்கு பட்டயம் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பட்டய சட்டத்தில்? 1813. சரிங்களா? ரைட். 1833 ஆண்டு கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டம் முக்கியத்துவம் பெற்றது. ஏன் அப்படின்னா அதிகார வரம்பிலேயே இது வரையறை செய்தது. வணிக குழுவோட அதிகார வரம்பிலேயே வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இச்சட்டத்தின் விதிகள் பெந்தாம் என்பவரின் தாராள மற்றும் பயன்பாடு தத்துவங்களை உள்ளடக்கியதாக அமைந்தது. யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெந்தாம். சரிங்களா? யாரோடது? பெந்தாம் அப்படிங்கிறவரோட தாராள மற்றும் பயன்பாட்டு தத்துவங்களை உள்ளடக்கியதாக அமைந்திருந்தது. ஓகேவா? ரைட். இதில் என்னென்ன இருந்தது அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு இந்தியாவின் தனது வாணிகத்தை தொடர அனுமதிக்கப்படவில்லை. இனி அது பிரிட்டிஷ் அரசின் அரசியல் முகவராக மட்டுமே செயல்படும் என்று தெளிவாக்கப்பட்டது. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அதாவது அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க, ட்ரேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா? வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் இனிமேல் இந்தியாவின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுவார். அதன்படி இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங். சரிங்களா? முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங். தலைமை ஆளுநரின் ஆலோசனை குழுவில் சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவர் தான் டிபி மெக்காலே. முதல் சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே. ஆக்சுவலி சட்டம் ஆணையம் அப்படிங்கிறது 1834 தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அது நமக்கு இங்கே இல்லை. அடுத்து, இந்தியாவை சேர்ந்தவர்கள் மற்றும் மேதகு மன்னரின் குடிமக்களாக எவரும் தங்களது சமயம், பிறப்பிடம், குடிவகை அல்லது நிறம் காரணமாக எவ்வித பதவி அல்லது பணியில் இருப்பதை தடை செய்யக்கூடாது என இச்சட்டம் தெளிவாக வரையறுத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்களா? எந்த ஒரு கேஸ்ட்டு, ரிலீஜியன் இதை பேஸ் பண்ணி யாரும் வந்து எந்த பதவி வகிக்கக்கூடாதுன்னு எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு எதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆட்சி பணிகள் ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து இந்திய மயமாக்கப்படுவதற்கு இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டமாக இருந்தது. சரிங்களா? பட் வந்து அது இப்போ பண்ணியிருக்க மாட்டாங்க, பின்னாடி 1853 தான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பட் அதுக்கு வந்து இந்த சட்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இயக்குனர் குழு வந்து வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். அவ்வளோதாங்க. ஸ்கூல் புக்கில் நம்ம வந்து அரசியலமைப்பு உருவான வரலாறு. சரிங்களா? இவ்வளோ தான் இருக்குது. அதாவது ஆக்ட். சரிங்களா? அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? அது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ கிளாஸஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ரைட். இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் எல்லா கிளாஸஸ்க்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் போகிறது மாதிரியே ஆஸ் யூஷுவல் அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ.